ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஏலகிரி போயிருந்ததை வீடியோவாக போட்டிருந்தேன். அதில் ஃபண்டேரா பார்க்கை மட்டும் தனியாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தாங்க இது. நான் ஏன் இதை தனியாக போடுறேன்னு சொல்கிறேன்னா, இது தனியாகவே 23 மினிட்ஸ்க்கு எடுத்திருக்குங்க. நான் இன்னும் டே 1 போன எல்லாத்தையும் சேர்த்து போட்டேன்னா அது கண்டிப்பாக ரொம்ப லாங்காக வரும். கிட்டத்தட்ட 1 hour வந்துடும். அதனால தான் நான் இதை செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஃபண்டோரா பார்க்கில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. அதனால தான் நான் இதை செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அப்போ தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால். பாருங்கள், இது மட்டுமே 23 மினிட்ஸ் எனக்கு எடுத்திருக்கு. நம்ம இங்கே இதுவரையிலும் நம்ம பார்த்துடாத வித்தியாசமான அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் நிறைய திங்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் தொட்டு கூட பார்க்கலாம். இந்த இக்வானா இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் தொடக்கூட செய்யலாம். நீங்கள் பேர்ட்ஸுக்கெலாம் கூட ஃபீட் பண்ணலாம். இது மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நாங்கள் ஏலகிரி போனதுமே அங்கே ஃபஸ்ட்டு போனது இந்த ஃபண்டோரா பார்க் தாங்க. ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிட்டு டைரெக்டாக ஃபண்டோராக்கு போயிட்டோம். நாங்கள் டே 1 எங்கெங்கெல்லாம் ஏலகிரியில் போனோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுள் மேப்பில் ஃபண்டோரா அப்படின்னு போட்டிங்கனாலே அதுவே ரூட் காட்டுங்க. அந்த ரூட் வழியாக நம்ம போயிடலாம். ஃபண்டோரா பார்க்கிட்ட இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வெளியே நின்றுட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கிங்க்கு இடம் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்களும் வெளியே விட்டுறாதீங்க. உள்ளே பெரிய பார்க்கிங் இருக்குது. அது தெரியாமல் நிறுத்திட்டாங்களான்னு எனக்கு தெரில. எனக்கு நாங்கள் போகும்போதே போச்சுடா, எல்லா காரும் வெளியே நிற்கிது, ரொம்ப கூட்டம் போல், உள்ளே பார்க்கிங் போட நமக்கு இடமே இருக்காது போல் அப்படின்னு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா உள்ளே அவ்வளோ இடம் காலியாக இருந்ததுங்க. இல்லை வேறு எங்கேயாவது போகிறவங்க இந்த மாதிரி ரோட்டு மேலே நிறுத்திட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபண்டோரா பார்க்கிங்னு பெருசாக அவங்க போர்டு வச்சுருந்தாங்க. அது எப்படி யாரும் கவனிக்காமல் போனாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ளே நிறையவே இடம் இருந்ததுங்க கார் பார்க் பண்ண. நல்ல வேலை என் ஹஸ்பண்ட் வெளியவே நிறுத்திட்டு போகலாமான்னாரு. நான் தான் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. நாங்கள் பார்க்கிங்கில் காரை போட்டு உள்ளே போயாச்சு. ஃபண்டோரா பார்க் என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். இதில் அடல்ட்டுக்கு 300 ருபீஸ், கிட்ஸ் 200 ருபீஸ். அதாவது பிலோ 120 சென்டிமீட்டர் கீழே இருக்கவங்களுக்கு 200 ருபீஸ்னு போட்டிருந்தது. அண்ட் இதில் இந்த மாதிரி காம்போஸும் இருந்தது. நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போய் சுற்றி தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த என்ட்ரி காம்போ எடுத்துக்கலாம். 200 and 300. அதாவது கிட்ஸ்க்கு 200, அடல்ட்டுக்கு 300 அந்த காம்போ எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சூப்பர் காம்போ எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தான் அதை வச்சு பண்ண முடியும். அந்த ஆக்டிவிட்டி லிஸ்ட்டுமே அதிலே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் இன்னுமே இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி அமைப்பு. அண்ட் இதிலிருந்து எல்லாமே ரியல் பிளான்ட் சூப்பராக இருந்தது பார்க்க. அதுக்குள்ளே டனலில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்ததுங்க. என் பொண்ணெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. சின்ன ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ் வரல எல்லாத்தையும் இந்த மாதிரி டனலில் போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நம்ம சென்னையில் இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி ப்ளூ வாட்டரில் இருக்கும் இல்லையா, இது ஒரு மாதிரி கிளியரான வாட்டரில் இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கே விஜிபி மெரின் கிங்டம் போயிருக்கோங்க. அங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் இந்த ஃபிஷ் பக்கத்தில் நின்று அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளூவாக தெரியும். ஆனால் இது கிளியராக இருக்கனால அழகாக வந்ததுங்க ஃபோட்டோஸ் எல்லாம். அப்புறம் அதை தாண்டி உள்ளே போனால் இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டெயின், அதில் கீழே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. என் பொண்ணெல்லாம் பயங்கர ஜாலியாகிட்டு, அம்மா இங்கே பாருங்கள் இங்கே ஃபிஷ் இருக்குது, கலராக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுலேருந்து உள்ளே போனோன்னா நம்ம இங்கே அக்வேரியமில் பார்க்குற மாதிரியே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. பார்க்க கண்ணு பத்தலை. எதுக்கிட்ட நின்று பார்க்கறதுனே தெரியல. அவ்வளோ ஃபிஷ், அவ்வளோ விதவிதமாக கலராக இருந்ததுங்க. என்னதான் விதவிதமாக ஃபிஷ்ஷஸ் இருந்தாலும் இந்த கலர் ஃபிஷ்ஷஸ் மாதிரி அட்ராக்ட் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. சின்ன வயசில் கலர் கோழி குஞ்சு பார்த்த மாதிரி இது கலராக அழகாக இருக்குங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கலர் கோழி குஞ்சு தாங்க ஞாபகம். சின்ன வயசில் அதை வாங்கி தர சொல்லி அழுவேன். இந்த மாதிரி 90s கிட்ஸ் யாரெல்லாம் கலர் கோழி குஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால் முளைச்ச ஃபிஷ்ஷை பார்த்தேன். இது எல்லாமே என்னென்ன ஃபிஷ், இதுக்கு என்ன நேம், அப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருந்தால் அது எல்லாத்தையும் போர்டில் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் நின்று படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் படித்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அப்படியே ஏதோ அட்ராக்ட் பண்ணுறதை மட்டும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த வேலையை பார்க்கலான்ட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலே க்யூட்டான ஃபிஷ் இது தாங்க. இது வாய் அசைக்கிறது பாருங்களேன், செம காமெடியாக இருக்குல்ல. இது பார்க்கவே ஆசையாக சூப்பராக இருந்ததுங்க. என் பொண்ணு இங்கே தாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா. இந்த ஃபிஷ்ஷு வாயை பாருமா எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே டேங்க்கில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க. பார்க்கவே எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் இந்த ஃபிஷ் பார்த்தீங்களா அப்படியே வந்து க்ளோ ஆகுதுல்ல லைட்டில். இந்த டேங்க்கில் இருந்த எல்லா ஃபிஷ்ஷுமே வந்துட்டு செம்மையாக இருந்ததுங்க. இந்த க்ளோ ஆகிற ஃபிஷ்ஷோட டெயில் மட்டும் பாருங்களேன், எல்லோ கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எனக்கு இந்த எல்லோ கலரில் இருக்க குண்டு ஃபிஷ்ஷை பார்க்கும்போது சுட்டி டிவியில் வர ஜாக்கி சேனில் வர பீமா மாதிரியே இருந்ததுங்க. வாய் அசைக்கும் போது கூட இன்னும் சொல்கிற ஜூலி அந்த மாதிரி பேசுகிற மாதிரி தானே இருக்குது. என்னடா ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டு இன்னும் வந்து சுட்டி டிவியில் வர ஜாக்கி சேன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிங்களா? ஆக்சுவலாக என் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி. நாங்கள் அவளுக்கு மேக்ஸிமம் வந்து இங்கே வீட்டில் இருக்கும்போது வந்து டிவியாக போட மாட்டோம். ஏலகிரி போயிட்டு நாங்கள் வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இவெல்லாம் வந்து டிவி ஆன் பண்ணிட்டா. டிவி ஆன் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஜாக்கி சேன் தாங்க. அவள் கூட சேர்ந்து நானும் அதை வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசில் பார்த்ததுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் வாயை திறந்து அதை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துட்டு அந்த சாயில் எனக்கு கொஞ்சம் ஒட்டிடுச்சுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இது ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க, என்னால் நம்பவே முடியலங்க. அண்ட் இதோட பாடி பார்ட்ஸ் வந்து எதெல்லாம் கட் ஆகுதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீக்ரியேட் ஆயிருமாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதுதாங்க அந்த இன்ஃபர்மேஷன் போர்டு. இதில் பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே டிஃப்ரெண்ட்டான டர்ட்டில் டாட்டாஸ் எல்லாமே இருந்தது. அது என்ன டர்ட்டில் டாட்டாஸ் எல்லாமே ஒன்று தானே அப்படிங்கிறீங்களா? இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இருக்க ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதுதான் கொஞ்சம் வந்து ஆக்வர்டாக இருந்தது. பட் மற்றபடி எல்லாமே ஓகேவாக இருந்தது. இந்த ஒயிட் கலர் ஆமையெல்லாம் நான் இன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ஆமை மாதிரியும் இல்லை, வந்து மூஞ்செலி மாதிரியும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் பொண்ணு தான் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாம் பார்த்து. இந்த ஆமை பாருங்கள், அசையவே மாட்டேன்தில்ல. இது ரொம்ப நேரமாகவே இப்படியே தாங்க இருந்தது. கல் மாதிரி கண்ணுமே கூட அது அசைக்கலைங்க. ஆனால் நம்ம நகர அது நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்தது. எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆச்சா இல்லை உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த க்ரியேச்சர்லாம் பார்க்கவே எனக்கு பயமாக இருந்ததுங்க. அண்ட் இந்த எலிக்குட்டியெல்லாம் செம க்யூட்டுங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எலினாலே தெரிச்சு ஓடுற நானே வந்துட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன், இது அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு. இது ரொம்ப க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தது. அது குறைச்சி சாப்பிட பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாம்பு பார்த்தோம். ஒயிட் கலர், ப்ரௌன் கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்த பாம்பெல்லாம் பார்த்தோங்க. கொஞ்சம் பயமாக இருந்தது, அதை விட பயங்கர ஸ்மெல்லாக இருந்ததுங்க. அந்த இடத்துல நிற்கவே முடியல. டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் பொண்ணு அம்மா இங்கே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, போகலாமான்ட்டு இருந்தா. ஏன்னா அவ்வளோ ஸ்மெல்லு, நிற்கவே முடியல. நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். போகும்போது தான் கவனித்தோம், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமை வந்து நீந்திட்டு இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. சரி இது ஒன்று வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. ஆனால் நாங்கள் பார்த்த ஆமையிலே இது ஒன்று தாங்க அசைஞ்சிட்டு இருந்தது. அங்கேருந்து வெளியே வந்தால் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருந்தது. அதுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபவுண்டைன் வச்சு அங்கே தண்ணியெல்லாம் போகிற மாதிரி வச்சு ஃபண்டோரா அப்படின்னு போட்டிருந்தது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ ஸ்பாட். அங்கே நின்று நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீமத்தி மரம் இருந்ததுங்க. ஆக்சுவலி வெளியே நிறைய காசு கொடுத்து இது விற்றுட்ருக்காங்க. இவங்க என்னடா இப்படி வச்சுருக்காங்கன்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஆள் இருக்குங்க காவலுக்கு. தொட்டோன்னா வந்து பிடிச்சிப்பாங்க. வீடியோ எடுக்கிறதே அந்த அம்மா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பிக்சரை போடலான்ட்டு. நான் பிக்கெல்லாம் போடலைங்க, சும்மா வீடியோ தான் எடுத்தேன். வந்து போனோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கோழியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கூண்டில் அடைச்சி நாங்கள் சும்மா அதை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தோம். இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்விங் ஒன்று இருந்துச்சு, அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆடிட்டு இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இந்த கோழியெல்லாம் பார்த்தோன்னா பெருசாக தோணலைங்க. சரி ஏதோ கோழி இருக்குது, சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க நம்ம போண்டா கோழி மாதிரி தான் இருந்தது எல்லாமே. அதனால் எனக்கு பெருசாக இது ஒன்றும்
பார்க்கணுன்ற ஆர்வம் வரல. முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது. என்னன்னா இங்கே ஒரே கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா அங்கே வந்து ரேபிட்லாம் நம்ம தொட்டு பார்க்கலாமாங்க. இந்த சைடில் பார்த்தா 2 மொசுன்னு பெரிய ரேபிட் தூங்கிட்டு இருந்தது. நாங்கள் உள்ளே போனால் அங்கே வந்து கேட் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உள்ளே தான் போகணும். ஏன்னா அந்த முயல்லாம் ஓடி இருக்கக்கூடாது இல்லையா, அந்த கேட்டை தாண்டி. அதனால் கேட் போட்டிருப்பாங்க. நீங்கள் உள்ளே போனால் மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இது வந்து ரேபிட், ஹேர், அப்புறம் வந்து அந்த ஹாம்பஸ்டர் இதெல்லாமே எல்லாம் இருக்கும். எல்லாம் வந்து க்யூட்டாக இருந்தது. குழந்தைங்களாம் அதை தொட்டு விளையாண்டாங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை வந்து தூக்கக்கூடாது, ஆனால் தொட்டு விளையாடலாம். அந்த மாதிரி நம்ம விளையாடலாம் அது கூட. இதுலேயும் இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கி வந்துட்டு எல்லாத்துட்டையும் போய் க்யூட்டாக நின்று வந்துட்டு ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி பண்ணுச்சு. நல்லா இருந்தது. என் பொண்ணுக்கிட்ட கூட அது வந்தது. ஆனால் என் பொண்ணு தான் அதை பயந்து பார்த்து ஓடிட்டோம். அம்மா எனக்கு கடிக்க வருதுன்ட்டு பயந்துட்டு ஓடிட்டா. சரி அவள் பயப்படுறான்ட்டு நாங்களும் வந்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு இடத்துல எல்லோரும் கூட்டமாக நின்று பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா எல்லாம் கொத்தாக வந்துட்டு திரும்பி போகிறாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பூனை இருந்ததுங்க. இந்த ஃபாரின்லலாம் இருக்குள்ள மொசு பூனை அது மாதிரி இருந்ததுங்க. பார்க்கவே வந்து செம்ம க்யூட்டாக இருந்தது. ஆனால் எதுக்கு இவ்வளோ பெரிய ரூமில் அந்த ஒரே ஒரு பூனையை மட்டும் இப்படி அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. பாவம் நல்லா தூங்கிட்டு இருந்தது. எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம் போல். சரி அது தூங்குறதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அங்கேருந்து வெளியே வந்தால் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இக்குவானா. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அந்த குட்டி பையன் பாருங்கள் அதெல்லாம் தொட்டான். நானும் இதுக்கிட்ட வந்துட்டு சரி அப்படியே ஒரு போஸ் கொடுத்து தைரியமாக நிற்கிற மாதிரி நிற்கலாம் அப்படின்ட்டு போனேன். அது திரும்பி கொஞ்சம் இறங்குச்சு பாருங்கள். எடுத்தேன் ஒரு ஓட்டம். திரும்பி பார்க்காம ஓடிட்டேங்க. இது வந்து ஆக்சுவலாக நகராது. நகர்ந்து பக்கத்தில் வராதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது வந்து நகர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆள் இருக்கிறதுல அது வந்து சட்டையாக பண்ணிக்கல. நகர்ந்து அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்துட்டு இதுக்குன்னு வந்து ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அது வந்து யார் மேலேயும் வந்து படாமல் பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராரி டாக். இது வந்து ஒரு புல்வெளி நாய். அங்கே இது வந்து நாயின்னு சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டோம். இது வந்து பார்க்க வந்து ஒரு எலியோ முயலோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஒரு டாக். அங்கே இது பார்க்கவே வந்து செம்ம க்யூட்டாக இருந்தது. இது இந்த லைன் கிங்கில் வந்து டிமோன் கேரக்டரில் வரும்ல அது மாதிரியே இருந்ததில்ல. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. இது வந்து பேரியர் டாக் அப்படின்ற ஒரு புல்வெளி நாய். இது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது வந்து நிறைய அனிமேஷன் ஃபிலிம்ஸில் வரும்னு நினைக்கிறேன். லைக் இந்த ஃபேரி டைல்ஸ் இந்த மாதிரி வந்து அனிமேஷன் மூவிலாம் இருக்குல்ல அதில் வரும்னு நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு மறந்துடுச்சு. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எங்கே பார்த்தோம் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு அப்படியே திரும்பினா நம்ம தலைவர் இக்குவானா இருந்தார். சரி இவர் ஏற்கனவே பாஞ்சு வந்தார், இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினா இந்த இரும்பு திணி இருக்குல்ல அது இருந்ததுங்க. இது பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருந்தது. உடனே டக்குன்னு கேமரா திருப்பிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேங்க. அங்கேருந்து ஓடி வந்து அப்படியே வந்து மேலே வந்து பார்த்தா இந்த சுகர் கிளாடர்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் இருந்தது. அப்போ தான் ஒன்று வெளியே வந்தது வீடியோ எடுக்கலாங்கிறதுக்குள்ளே உள்ள போய் தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி பெரிய பெரிய ரேபிட்டா இது என்னன்னே எனக்கு தெரியல. இதுக்கு வந்து ப்ரெட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பாருங்கள் எப்படி வாங்கி வாங்கி சாப்பிடுது அப்படின்ட்டு. ஏமா இது ரேட்டுன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு ரேட்டை நான் பார்த்ததே இல்லைங்க. எப்படி கொறிச்சு சாப்பிடுது பாருங்கள் ப்ரெட்டு. அங்கேருந்து இன்னொரு பக்கம் திரும்பினா ஒரு குட்டி எலி அதை வந்து இந்த வீலுக்குள்ளே மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்தது. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. பொண்ணு இதை பார்த்து சிரித்து வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கம்மா இது எப்படி ஓடிக்கிட்டே இருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள் அதுக்கு குட்டி குட்டி ஹவுஸ் எல்லாம் இருக்குது, இதில் தான் அது வந்து இருக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. மட்டும் கிட்ஸ் இங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சைட் பார்த்துட்டு திரும்பினோடனே என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு, இங்கே வந்து பாரு அந்த சுகர் கிளாடர்லாம் வந்துட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் போய் சரி அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சுகர் கிளாடர் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேர் வந்து பெட்டாக வந்து வளர்க்குறாங்க. இதை பெட்டாக வளர்க்குறீங்கன்னா வந்துட்டு சிங்கிளாக வளர்க்கக்கூடாது. இது வந்து எப்பயுமே இதோட பேரோட தான் இருக்கும், இல்லைனா வந்து செத்துருமோ. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. வீடியோ எடுத்தாச்சு அடுத்ததுக்கு போகலான்னு பார்த்தா என் பொண்ணு வந்து அந்த எலிக்குட்டியை விட்டு நகரவே மாட்டேன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தா. இல்லை போகலாம் டைம் ஆச்சுன்னு அவளை நாங்கள் இழுத்துட்டு வந்தோம். இங்கேருந்து நடந்து வந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து டக்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் வந்து டக்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என் பொண்ணு வந்து பயந்துட்டு வேணான்றனால நாங்கள் வந்து அவளை கூட்டிகிட்டு போகல. இது பக்கத்துலேயே வந்து வாஷ் பேஷனும் இருக்குது. நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு வந்து ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக பெருசாக இருந்தது. நான் கிட்ட போகல, எனக்கு கிட்ட போக கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நான் தூரத்துலேருந்தே பார்த்துட்டேங்க.
இந்த குட்டி பப்பி தான் செம கியூட் இல்ல. இது ஒண்ணு தாங்க பார்க்கறதுல எனக்கு பயம் இல்லாம இருந்தது. மீதியெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்ட்ரிச்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க வந்து கிண்டி நேஷனல் பார்க்ல தான் வந்துட்டு ஒரே ஒரு தடவ ஆஸ்ட்ரிச் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து பார்க்குறோம். எவ்ளோ பெருசுங்க அது. நம்மள விட ரொம்ப ஹைட்டா இருக்குங்க. ஒரு கொத்து குத்துச்சுன்னா அது வந்து ஷோல்டரே போயிருமாம். அந்த அளவுக்கு அது ஃபோர்ஸா இருக்குமாம். அதனால பக்கத்திலேயே போகலையே, தூரமா இருந்தே பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்ட் மாரி கட்டி விட்டு, அதில வந்து நெறைய டக்ஸ வந்து விட்டுருந்தாங்க. கலர் கலரா இருந்ததுங்க. அதுலயும் வந்துட்டு இந்த பிளாக் பாருங்க அப்படியே ஒரு மாரி ஷைனியா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. இந்த மாரி நெறைய டக்ஸ் வந்து ஒரே இடத்துல பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்தது. என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சது. "அங்க பாரும்மா டக்கு வந்து ஸ்விம் பண்ணுது, டக் ஸ்விம் பண்ணுது. நம்மளும் போலாமா?" அப்படின்ட்டு இருந்தா. "எல்லாம் போக முடியாது. வந்து கேட் வச்சிருக்காங்க. நம்மலாம் உள்ள போ முடியாது. இங்கருந்தே பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு இருந்தேன். கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நீங்க கூட்டு போனீங்கன்னா. ஏன்னா அவங்க வந்து நெறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் வந்து பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டக் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேக் இருக்குது. நீங்கள் இந்த லேக் வியூவில் அந்த பாத்தில் வந்து நடந்து போகலாம். லேக் வியூவுமே வந்து சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இந்த லேக் வியூ பார்த்துட்டு இந்த பாத்தில் வந்து பெஞ்சஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்துட்டு இந்த லேக் வியூ நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே நடந்து போகலாம். லேக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த டக் அப்புறம் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஈமு அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான நாட்டு மாடு அண்ட் டாக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இங்கே 2 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இக்வானா வந்து தூங்கிட்டு இருந்தது. அங்கே போனது கொஞ்சம் மத்தியானன்றனால பாதி அனிமல்ஸ் கொஞ்சம் தூங்கிட்டு தாங்க இருந்தது. எங்கள் ரியாக்ஷன்லாம் ஏன்டா எங்கள் தூக்கத்தை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னதான் நம்ம போய் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கோம்னாலும் நமக்கு தான் அது ஜாலியாக இருக்குது. ஆனால் அந்த அனிமல்ஸ்லாம் பாவம் தானே அடைச்சி வச்சுருக்காங்கல்ல. நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக அதோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தோணுனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பார்க்கில் வந்து நாங்கள் நடந்துகிட்ருந்தோம். அங்கேருந்து அந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஃபிஷ் ஸ்பா இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. இதில் வந்து இந்த மாதிரி ஃபண்டோரா அப்படின்ற மாதிரி லேண்ட்மார்க் மாதிரி போட்டிருந்தது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபேஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றி வந்து எல்லா அனிமல்ஸையும் பார்த்துட்டு வந்துடுங்க. கடைசியாக பேர்ட்ஸ்க்கு போங்க, இங்கே கேமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி முதல்ல அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து பேர்ட்ஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதெல்லாம் போய் பார்த்தோம். இந்த மாதிரி கேமல், இந்த குட்டி ஹாஸ்க்கு பேர் ஏதோ சொல்லுவாங்கங்க, எனக்கு மறந்து போச்சு. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆப்போசிட்டில் வந்து லேக் இருக்கும். லேக் அப்படியே பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக ஒரு நடந்துட்டு வந்தோம். வெயில் நல்லா சுல்லுன்னு தாங்க அடிச்சுது. ஆனால் காலையில் பயங்கர குளிராக இருந்தது. மத்தியானத்தில் வந்து வெயில் ரொம்ப சுல்லுன்னு அடித்தாலும் நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து குளிரும் பனியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டேட்டு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள். இவ்வளோ வெயிலாக தானே இருக்குது, குளிராக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துடாதீங்க. இங்கே வெயில் இருக்குது, ஆனால் அந்த வெயிலே எங்களுக்கு சுத்தமாக தெரியல. அனிமல்ஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அடுத்து நாங்கள் வந்து பேர்ட்ஸ் வந்து இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. உள்ளே போனால் அவ்வளோ கூட்டங்க. வெளியே கூட இவ்வளோ கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. இதுக்குள்ளே தான் நிறைய கூட்டம் இருந்தது. வேறு பேர்ட்ஸ் கிட்டே போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு பேர்டு மட்டும் நான் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிச்சு. விடுவேன்னா நான் அதை கேப்சர் பண்ணிட்டேங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அது பறந்து போயிடுச்சு. வந்து கேட்டாக இருக்குங்க. ஒரு கேட்குள்ளே போனோன்னே தான் இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பேர்ட்ஸ் வந்து பறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே நிறைய ரூமாக இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நம்ம போய் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஆக்சுவலி நாங்கள் மெயினாக வந்ததே இதுக்காக தான். இது வந்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது நல்லாயிருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் இங்கே வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் வந்த கூட்டத்தில் அதெல்லாம் மிரண்டு போய் மேலே உட்காந்துடுச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் வந்து டிசம்பர் 27 போனோம். கரெக்டாக அந்த டிசம்பரில் லீவ் வரும்ல அந்த டைம். அதாவது கிறிஸ்மஸ்க்கு அப்புறம்
நியூ இயர்க்கு முன்னாடின்ற மாதிரி டைமில் போனோம். எல்லாத்துக்கும் அப்போ லீவுன்றனால பயங்கர க்ரௌடாக இருந்தது. லாஸ்ட் டைம் கூட நாங்கள் டிசம்பரில் தான் வந்தோம். ஆனால் ஒரு 23 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தோம். அப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை. இந்த தடவை பயங்கர கூட்டமாக இருக்குது. பேர்ட்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு மேலேயே உட்காந்துடுச்சு, வரவே இல்லை. அதுக்கு பசிச்சா தானேங்க கையில் வந்து சாப்பிடும். அதுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குங்கிறப்ப அது எப்படி வரும்? லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். அங்கே வந்து பேர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு கூட்டம் அப்போ இல்லாதனாலே என்னமோ கையில் வந்து நிறைய உட்காந்துது. இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் கையில் எதுவுமே வந்து உட்கார மாட்டேன்ருச்சுங்க. நான் போய் அதுக்கிட்டேயே நீட்டுறேன், அது வரவே மாட்டேன்து. ஏன்னா அது வயிறு ஃபுல்லாக இருக்குது. அது வந்து பசிச்சா தானே சாப்பிடும். நானும் வரும்னு பார்த்து கையை நீட்டி பார்த்துட்டு இருந்தேன். கை வலி வந்தது தாங்க எனக்கு மிச்சம். இன்னொரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த பேர்ட்ஸோட அந்த வேஸ்ட்டெல்லாம் அங்கே அப்படி அப்படியே இருக்கும். எதுவுமே வந்து தொடவே எனக்கு பிடிக்கல. பேர்ட்ஸோட கூண்டுக்குள்ளே போனால் அப்படி தான் இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அதுக்காகவே ரூமுக்கு போயிட்டு நாங்கள் திருப்பி குளித்தோம் தெரியுமா? எனக்கு செம கடுப்புங்க. என்னடா இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு, ஆனால் ஒன்று கூட வர மாட்டேன்தே கீழே, கையில் வந்து சாப்பிட மாட்டேந்தேன்னு. அவுட் ஃபாரஸ்ட்லாம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் நிறையா வந்து கையில் உட்காந்துது. பட் அப்போ வந்து அங்கே கூட்டம் கம்மியாக இருந்தது, அது வேறு விஷயம். கீழே கொஞ்சோண்டு இந்த லவ் பேர்ட்ஸ் சுற்றிட்டு இருந்தது. அதுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா தெரிச்சு ஓடிடுச்சுங்க. அட போங்கடா, இதுங்களாம் நம்ம கையில் வந்து சாப்பிடவே சாப்பிடாதாட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் எதிர்பாராத விதமாக கையில் வந்து ஒன்று உட்காந்துச்சு பாருங்க, செம்ம ஹாப்பி ஆகிட்டேங்க. குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. நானே அப்போ தான் அது வந்து கையில் உட்காந்துதுன்னு சந்தோஷமாக இருந்தேன். இதில் இந்த ஃபோட்டோகிராஃபர் வேறு சும்மா அதை ஃபோட்டோ எடுத்து விரட்டி விட்டுருவார் போல். இதில் வேறு உள்ளெல்லாம் இறங்கி அவர் எடுத்துகிட்டு இருந்தார். ஆக்சுவலி அவரை கவர் பண்ணோம். நாங்கள் வந்து கேமரா வைக்கல, மேலே இருந்த ஒரு பேர்டு எடுக்கணுங்கிறதுக்காக வந்து நாங்கள் கேமரா வச்சுருந்தோம். அவர் கேமராவுக்குள்ளே வந்துட்டார். நிறைய அழகழகான பேர்ட்ஸ் இருந்தது. இதில் 2 லவ் வேறு பண்ணிகிட்டு இருந்ததுங்க. சரி, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதுதான் இருக்கணும், எத்தனை கூட்டம் இருந்தால் என்ன, யார் பார்த்தா என்னன்ட்டு ஜாலியாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் மேலே பார்த்துட்டு இருந்தாங்களா, என்னடா மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க பப்பாளி பழத்தை அழகாக அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருந்ததுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நாங்கள்லாம் வந்து சீச்சை கொண்டு போய் நீட்டிகிட்டு இருந்தா இங்கே ஒரு பேர்ட் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னே தெரில, அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்டு இருந்ததுங்க. ஆக்சுவலி இதுங்களுக்கெலாம் ஃபீட் பண்ணுறத விட இதை பக்கத்தில் பார்க்கறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஃபீட் பண்ணும்போது நம்ம கையில் ஏறி உட்காரும்போது அந்த ஃபீலே தனியாக இருந்தது. ரொம்ப நேரம் சுற்றி திரிஞ்சு கடைசியாக வந்து ஒன்று என் கையில் வந்து சாப்பிட்டுச்சு. ஏற்கனவே ஒன்று கையில் உட்காந்து சாப்பிட்டுச்சு, அது வேறு ஒரு ரூம். இது வந்து வேறு ஒரு ரூம். இங்கே வந்துட்டு இது வந்து சாப்பிட்டுச்சு. அதுவும் ரொம்ப சோம்பேறியாக இருக்குங்க. இருந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் நகர்த்துனா கூட அது வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நம்ம போய் அது வாய்க்கிட்டே கொடுத்தாதாங்க சாப்பிட்டுச்சு. ரொம்ப சாப்பிட்ருக்கும் போல், அதனால தான் வரவே இல்லை. இந்த பெரிய பேரட்ஸ்லாம் கொஞ்சம் கூட இறங்கியே வரலங்க, எல்லாம் மேலேயே தான் இருந்தது. நிறைய கூட்டத்தை பார்த்து மிரண்டுருச்சோ என்னமோ, அதனால தான் வரவே இல்லை. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. அதுவும் ஒரே மரத்தோட கிளையில் நிறைய பேர்ட்ஸ் உட்காந்துருந்ததுலாம் பார்க்க சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. நாங்கள் சத்தியமாக இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து வீக்கெண்ட் அப்படின்றனாலையும், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் லீவ் அப்படின்றதுனாலையும் ரொம்ப கூட்டம் இருந்தது. ஒருவேளை நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. கூட்டம் இருந்ததுன்னா ரொம்ப கசகசன்னு இருக்குங்க. குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் தான் வந்து இறங்கி சாப்பிடுது. அதுவும் அந்த சன்ஃப்ளவர் சீட்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும்தான் சாப்பிடுது. மற்ற எதுவுமே வந்துட்டு சாப்பிடல. இந்த பெருசெல்லாம் கீழே இறங்கவே இல்லைங்க, அங்கேயே தான் இருந்தது. ஒரு வேளை நிறைய கூட்டம் இருந்தனால அது இங்கே இறங்கலையா, இல்லை எப்பயுமே அது இறங்கலையா அப்படின்னு எனக்கு தெரியலை. அதை பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சில பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு கடிக்குதுங்க. அதுக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்கள விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணி பாருங்கள். உங்களை எதுவும் பண்ணலை, கடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து குழந்தைங்க கிட்ட கொடுங்க. சிலதெல்லாம் எடுத்தோடனே சட்டுன்னு கடிச்சு வச்சது நமக்கு அது பெருசாக ஹர்ட் ஆகாது, ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா பார்த்து கொடுங்க. முடிச்சுட்டு சரி வெளியே போகலான்ட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்து கடியில் ஏதோ வெள்ளையாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு போர்டு இருந்ததுங்க. இந்த அபூர்வ சகோதர படத்தில் வந்துட்டு அப்புன்னு சொல்லலை, அதுதான் இது. இதோட கரெக்டான பேர் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த டாய் ட்ரெயினில் வந்து போனோங்க. பொண்ணு இது போயே ஆகணும்னு சொன்னால், ஸோ நானும் என் பொண்ணு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக இது எடுத்துக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து 70 வந்து போய் விளாண்டுட்டு வந்தார். இந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிக்கிறாங்க, அதுவும் வந்து கம்மி டிஸ்டன்ஸ்க்கு தான் அடிக்கிறாங்க. நான் பாப்பா கூப்பிட்டு போகலாம் கண்டிப்பாக அதுக்கு போயிருக்கவே மாட்டேன், அது ஒத்தே கிடையாது. ஆனால் இங்கே வந்து கிரிக்கெட் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு அதில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா உள்ளே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து
வந்துட்டோங்க. வெளியே வந்துட்டு அங்கே வந்து மொடவாட்டுக்கால் சூப் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு ரூமுக்கு போயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.